பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மக்கு நன்றி. இந்த வேலையும் இந்த 4வது வார்த்தையை பேச நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி தகப்பனே. முதல்ல இந்த வார்த்தைக்கு நீர் என்னை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. முதல்ல நான் தகுதிப்படவும் மற்றும் கேட்கிற ஒவ்வொருத்தரும் தகுதியாக்கும்படி உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. நீர் என்ன பேச சித்தம் கொண்டீரோ அதை பேச உங்களுடைய நாமம் மகிமைப்பட உமக்குள் நிலைத்தினதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இந்த 4வது வார்த்தை ஒரு விசேஷித்த வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த 4வது வார்த்தை 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஏலி ஏலி என்றால் என் தேவனே என் தேவனே. லாமா சபக்தானி என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இந்த வார்த்தை தேவன் பிதாவாகிய தேவனிடத்துல செபம் பண்ணுவதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாரிடத்துல செபிக்கணும், எப்படி செபிக்கணுன்றத இந்த வார்த்தையானது நமக்கு கற்றுத்தருகிறது. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ஏலி ஏலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் ஏலோயி ஏலோயி என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டுக்குமே ஒரே அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. ஏலி ஏலி என்று சொல்லப்பட்ட வார்த்தையானது எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலோயி ஏலோயி என்று சொல்லப்பட்ட வார்த்தையானது அரபிக் மொழியில ஏசப்பா பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45வது வசனம். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தாமே சுமந்து கொண்டு அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த தொங்கிக் கொண்டிருந்த அந்த சமயத்திலே குமாரனாகிய கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகம் அவருக்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் பிதாவாகிய முகம் மறைக்கப்பட்ட அந்த சமயத்திலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு. ஏசாயாவில் நம்ம பார்க்குறோம் 53ஆம் அதிகாரத்தில் அந்த 5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறாரு. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்கு சிந்தினாரு. அதே 53ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுபடுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். பிதாவாகி தேவன் அவரை நொறுக்க சித்தமானபடினால அந்த இமை பொழுதுல பிதா தம்முடைய முகத்தை மறைத்தாரு. ஏசாயா 59ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு தேவையில்லாத காரியங்கள், இச்சையான காரியங்கள், தேவன் விரும்பாத ஒவ்வொரு பாவங்களையும் அவர் அந்த அந்த சன பொழுதில் அவர் சுமந்து கொண்டபடியினால தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் ஒரு இடைவெளி இருந்தபடினால அவரோடு அந்த தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். மறைத்து கொண்டதின் நிமித்தமாகத்தான் அவர் இந்த வார்த்தை சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த நேரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தான் பிரோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரோஜனமாய் இருப்பானோ? சங்கீதம் 22:1 தான். என் தேவனே தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொன்ன வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாய் வந்தீர்? சங்கீதக்காரன் இது பல வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கூட அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டாரு, அவரை எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணினாங்க, அவர் வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவர் மேல் பிரியமா இருந்தானே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று இந்த அதிகாரத்திலேயே சங்கீதக்காரனாகிய அவருக்கு வந்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தைகள் இதிலேயே நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? அவர் அந்த நெருங்கின அந்த இமை பொழுது நேரத்தில் பிதாவாகிய தேவன் கைவிட்டாலும் அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரித்து அந்த வார்த்தைக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. ஒளியானது இருளில் தொங்கிக் கொண்டிருக்க நமக்காக, நம்முடைய ஜீவன், நம்முடைய இருளான காரியங்களை மாற்றுவதற்காக அவர் வந்து கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்ல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். உலகத்தாருடைய பாவங்கள், உலக ஜனங்களுடைய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்காரு. தொங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் அவர் ஒப்புரவாக்க, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனோடு நெருங்க கூடாதபடிக்கு என்ன பாவமான காரியங்கள் இருக்கிறதோ அந்த பாவமான காரியங்களை முற்றிலும் அவர் ஒழித்து விடுவதற்காக அந்த ஒப்புரவாக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியானவரா காணப்படுறாரு. அந்த இடத்திலே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் அவர் தாமே சுமந்து தீர்த்திருக்கிறாரு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கும் ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானவன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். முதலாக வந்த ஆதாம் பாவம் செய்ததின் நிமித்தம் இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டியதா காணப்பட்டபடினால அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் சுமந்து தீர்த்து நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாரு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஒவ்வொரு பாவங்களும் நிமித்தமாக தான் தேவனோடு நெருங்கின உறவு கொள்ளாதபடி நம்முடைய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசாபாசங்கள், இச்சைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத எல்லா காரியங்களும் தேவனோடு நெருங்கக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் அதுக்கு ஒரு தடையா இருக்கிறபடினால நம்ம தேவனோடு நெருங்கக்கூடாதபடிக்கு, அவருடைய மகிமைக்குள்ள நம்ம கடந்து போகக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கிறது. அது நிமித்தமாக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினாரு, ரத்தத்தை சிந்தினாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமன்றாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் அநீதியான ஒவ்வொருத்தருடைய காரியங்களை மாற்றுவதற்காக, நீதிமானாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் அந்த ஒப்புரவாக்கப்பட்ட அந்த கோலத்தை எடுத்துக்கொண்டாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதனால கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் சாபமாக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தில் என்ன காரியங்கள் இருக்கு அந்த சாபங்களை நீக்குவதற்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினாரு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சிறு வயதுல எனக்கு 3 வயது வரைக்கும் என்னுடைய சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருந்தது. சிறு வயதிலேயே மரணத்துக்கு ஏதுவான அநேக வியாதிகள் எனக்கு வந்தது. எனக்கு சிறு வயதுல பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, மூச்சு பேச்சு இல்லாம நான் அடிக்கடி அது மாதிரி ஆயிடுவேன். அதனால என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி சரீரத்தை தொட்டு பார்ப்பாங்க, உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு தொட்டு பார்ப்பாங்க. அப்போ தினமும் எனக்கு காலையில ஒரு ஊசி, சாயங்காலம் ஒரு ஊசி, 3 வயது வரை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அது மாதிரி நடந்து கொண்டு இருந்தது. அது போல அந்த சமயத்திலையும் தேவன் எனக்கு அந்த நேரத்திலயும் சுகத்தை கொடுத்தாரு. ஒரு முறை நான் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வயல்ல தண்ணி திறந்து விட்டும் போது அந்த தண்ணி என்னை அப்படியே அடிச்சுட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ போய்கிட்டே இருக்கும்போது அது இன்னொரு பகுதியில ஒரு கடல் பகுதியா இருக்கும். அந்த கடல் பகுதியில நான் போக வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல அந்த ஒரு கல் இருந்த அந்த கல்லை பிடித்து அந்த இடத்துல மேலே ஏறவும் அதுலேருந்து கர்த்தர் என் ஜீவனை பாதுகாத்தாரு. என்னுடைய வாழ்க்கையில அநேக மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் கூட வந்திருக்கு. அதுல இருந்தும் தேவன் என்ன பாதுகாத்தாரு. சூத்திரம் சூத்திரம், நன்றி நன்றி நன்றி. கல்வாரி காட்சியை பார், கதறிடும் இயேசுவை பார், கை கால்களாணிகளா கட்டுண்டார் உனக்காக. கல்வாரி காட்சியை பார், கதறிடும் இயேசுவை பார், கை கால்களாணிகளா கட்டுண்டார் உனக்காக.
கொடுக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. இயேசு செய்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் நீர் விரும்புகிற ஒவ்வொருத்தராய் மாற பண்ண போற கிருபைக்காக நன்றி. தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குறேன். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் என் தேவனே ஏதேனை கைமை மீது மிக அற்புதமாக தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தின மகளை தேவன் இன்னும் கரமாக எடுத்து நடத்தபடி கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியானவரே 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 அல்லேலூயா. தாகம் என்று கொல்கதா மலைமே சத்தம் கேட்டதினா ஓடி அழைக்க ஒருவரும் இல்லையே ஒருவரே மனமே ஒருவரே மனமே அன்பின் முகத்தை இரட்சகரமான இயேசுவின் திருநாமம் மேம்படும்படி இப்பொழுதும் கூட 6வது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. யோவானுக்கு எழுதின நிருபம் அல்லேலூயா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 6வது வார்த்தை சிலுவையிலே தேவன் சொன்ன வார்த்தை. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே தன் ஆவியை எங்க கொடுத்திருக்கிறாரு? ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் பரலோக ராஜ்யத்திலே பிதாவுடைய சன்னிதானத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த தேவன் கர்த்தருடைய கிருபையினாலே வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தேவ கிருபையினாலே அல்லேலூயா. ஆதியாகமம் 6:3 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்னைக்கும் மனுஷனோட போராடுது இல்ல, அவன் மாம்சம் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி மனுஷனோட போராட மாட்டாரு. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? மனுஷனோட நின்று போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு மனுஷன் நம்மளோட ஆவியை போராட்டத்துல கொண்டு வர்றான்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம அங்கிருந்து விலகிடணும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? மனுஷனோட என் ஆவி போராடுவது இல்லை. ஒரு போராட்டத்தின் ஆவி ஒன்று வருதுறான்னா நம்ம என்ன செய்யணும்? விலகிடணும். ஒண்ணு கம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியில ஒரு நாளும் வேதனைப்படல. ஆவியில ஒரு நாள் அவர் வேதனைப்படல. என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கிருபையினால சகித்தாரு, கடந்து வந்தாரு. கூட இருந்தவங்க யாரு விட்டு போனாலும் காட்டி கொடுத்தாலும் முத்தம் கொடுத்தாலும் தெரியாதனால மறுதளிச்சுதாங்களோ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்ன அவருக்கு தெரியும்? இவன் மாம்சம் தானே, அவர் ஆவியா இருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 32:2 எடுத்து வாசித்து பாருங்க என் நண்பர் கர்த்தருடைய பிள்ளைகளே. சங்கீதக்காரர் சொல்றாரு 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே ஆண்டுடைய பரிசுத்த நாமம்
தேவனுடைய மகாபெரிய கிருபையினால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியா தேவன் எப்படி சொல்ற 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடம் இல்லையோ, கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவி விளையேற பெற்றது. ஆவி போயிட்டா ஒண்ணும் கிடையாது. ஆவி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்னென்ன பண்றோம். ஆவி போயிடுச்சுன்னா என்ன இருக்குது சரீரத்துல? ஆவி போயிட்டா என்ன இருக்குது சரீரத்துல? என்னதான் நீ பாதாம் பிஸ்தா, அந்த ஆப்பிள் இந்த ஆப்பிள், அந்த பேரிச்ச மழை இந்த பேரிச்ச மழம், அது இது எது சாப்பிட்டு இப்படியும் வளர்ந்தாலும் உள்ள இருக்கிற ஆவி போயிட்டா நம்ம டர்காட்டி இருக்காதான். ஹல்லேலூயா. ஆவி போயிட்டா என்ன இருக்குது? ஹல்லேலூயா. ஆவி இருக்கும்போது ஆம்பளை என்ன செய்யறான்? கோட்டு போட்டுக்கிறான், கண்ணாடி போட்டுக்கிறான், இதை பண்ணிக்கிறான், அதை பண்ணிக்கிறான், என்னென்ன பண்ணிக்கிறான். பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுது? மூகுதி போட்டுக்குது, கண்ணை போட்டுது, காதை போட்டுது, இதை போட்டுது. ஆவி போயிடுச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவி கடவுளுக்கு கிருபையில எங்கேயாவது கஷ்டப்படுற மாதிரி இன்னொரு ஆவி வந்தா நீ என்ன பண்ண? விட்டு விலகி சமாதானத்தோட போயிடும். மனுஷனோட என் ஆவி போராடுவது இல்லை. அல்லேலூயா. போராட தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10:20 வாசித்து பாருங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 10:20 வாசிங்க. தேவனுடைய கிருபை. மத்தேயு 10:20 வாசிங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்க பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப பேசுறது எல்லாம் யார் பேசுறது? நம்மளா பேசணும்? அல்லேலூயா. ஆவியானவர் பேசுறார். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகமானது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு முன்னாடி போய் உட்காருவோம். எத்தனை ஹவர் பார்ப்போம்? 3 ஹவர். அந்த படம் நல்லா இருந்தா அப்படியே செகண்ட் ஷோ பார்க்கறது. அல்லேலூயா. டயர்டு வருமா? வராது. ரொம்ப உற்சாகமா இருக்கும். அந்த படம் பார்த்துருப்போம், இன்னும் 2 நாள் போத்து அதே படத்தை போய் பார்ப்போம். ஏன்? சலிப்பு தட்டாது. மாம்சத்தோட போகுது. ஆனா நீ ஆவியா இல்லைன்னா ஆவியானவரோட ஒத்து போக முடியாது. உன் சரீரம் பலவீனம் அடைஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புவித்தேன். தேவனுடைய கிருபை. 7வது வார்த்தைக்கு நேரா கடந்து போவோம். தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. 7வது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 7வது வார்த்தை. கர்த்தர் நம்மளை கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்க என்று சொல்லி மகா சத்தமா கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாரு? இப்போ ஆவி சரீரத்திலிருந்து பிரிஞ்சு எங்க போகுது? பிதாவிடத்துக்கு போகுது. அல்லேலூயா. ஆவி எங்க போச்சு? நல்ல வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்க என்று மகா சத்தமா கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்ப எங்க போனார் ஆண்டவர்? பிதா கிட்ட போனாரா? நரகத்துக்கு போனாரா? யார் சொன்னது? 3 நாள் எங்க இருந்தாரு? இன்னைக்கு ஜீவனை விடுறாரு. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னையோட சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் உயிரோடு வராரு. இந்த இடைப்பட்ட நாள் எங்க இருந்தாரு? பிதா கிட்ட போனாரா? ஆனா ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு உண்டானது எல்லாம் உமக்கு தான் சொந்தம். என் ஆவி ஆனாலும் என்னுடைய ஆத்மா ஆனாலும் உமக்குத்தான் சொந்தம். நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை. திரியேக தேவனாக நம்ம அவதாரம் எடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால ஒப்பு கொடுக்கிறாரு. எல்லாமே அவர்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கிறாரு. உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவர். ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் கிருபையினால சிறைப்பட்டு கிடந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிபடியாக அவர் கடந்து போறாரு. எங்க போறாரு? நரகத்துக்கு போறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை என்னோட திருப்புங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல
கர்த்தர் சொல்றாரு. 1 முதல் 3 வரை வாசித்து பாருங்க. யோவான் 2 வாசிங்க. யோவானுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. மூன்றாம் நாளிலே ஆம். கலிலேயாவில் உள்ள ஆ கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. ஆ இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். ஆ இயேசுவும் அவருடைய சீஷரும் ஆ அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆ திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆ இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவங்களுக்கு என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல. கர்த்தருடைய கிருபையினால என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 3ஆம் நாளிலே கலிலேயாவிலே உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயாங்க இருந்தாங்க. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு என்ன இல்ல? மாம்சம் வெளிப்பட்டது. ஆவியானவர் பார்க்கிறாரு. மாம்சத்துல நீ கிரியை செய்தினா குறை உண்டாகும். ஆவியானவரோட கூட நீ கடந்து போனாங்க, நிறைவு உண்டாகும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு மகாபெரி தான் அந்த மரியாள் அம்மா. தேவனோட மாம்சம் தான், ஆவியானவர் கிடையாது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க? இப்ப வாசிங்க, 5 வாசி பாருங்க. 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நான் மாம்சத்துல இருக்கிறேன், அவர் ஆவியானவர். அவருக்கு தான் எல்லா நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். அவர் எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். அல்லேலூயா. ஏண்டான்னா அவர் ஆவியானவர். அவரு, நான் மாம்சத்துல இருக்கிற ஆளு. குறைய என்னால நிறைவாக்க முடியாது. ஒரே ஒருத்தரால தான் அந்த சராசரங்க 7 லோகத்திலே உள்ள சகல குறைகளையும் நிறைவாக்குற ஒரே சக்தி, ஒரே வல்லமை யாருக்கு இருக்கிறதான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான். அல்லேலூயா. அவரை சுமந்த தாயா இருக்கட்டும், பெற்றெடுத்த தாயா, வளர்த்த தாயா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய ஆளும் அந்த ஏரோது ராஜா இடத்துல சொல்றாரு ஆண்டவரே, சொல்றான், உன்னை விடுதலையாக்க என்னால கூடும். அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதா? அல்லேலூயா. யாரு அவரு? அப்ப கூட பைபிள்ல அவர் ஆவியில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே வாசிங்க. அது யோவான் 2:10 வாசிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்க வச்சிருந்த? அல்லேலூயா. மாம்சத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்? மாம்சத்தின்படி தான் செய்வான். ஆவியானவர் எப்படின்னா ஆவின்படி தான் செய்வான். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் ஆவியா இருக்கிறபடினால உன்னை குறையில்லாம உன்னை திருப்தி ஆக்குறவர். அவர்கிட்ட நீ வந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை பத்தி சொல்லி சொல்லி அவரை புகழ்ந்து பாடும்படி, அவர் இடத்துல உன்னை நல்ல நிலைமையில கொண்டு வரும்படி அவர் உனக்கு நல்லதை தான் தருவாரா தவிர குறையா இருக்கிறத தரமாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நல்லதை கொடுக்கிறவர். அவர் குறை உள்ளதை கொடுத்தா மனுஷன் மறந்துடுவான். நிறைவானது கொடுக்கிறவர் ஆண்டவர். அதனாலதான் படிச்ச மேதாதிகளும் பட்டதாரிகளும் ஏழை ஆனாலும், அவன் குருடன் ஆனாலும் முடவன் ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வந்தா அவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் தருவார். ஏன்னா அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அவரை மறக்க முடியாது. எவ்வளவு பேர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, அவங்களை கண்டு நம்ம அழமாட்டோம். ஒரு இடத்துல தான் அழுவோம். அவங்க செத்து போயிட்டா ஒரு வேளை கண்ணீர் சிந்தும். ஆனா ஆராதனை நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு அவர் சரீரத்தை நம்ம நேரா பார்க்கலனாலும் ஆவியானவர் நம்ம கண்ணு கலங்குதே. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கடைசியாக வாசித்து கடந்து போகலாம். லூக்கா 23. லூக்கா 23 எடுத்துக்கொள்ளுங்க, நேரம் கடந்து போச்சு. 23, 53, 54 வாசிப்போம். அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுருட்டி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருக்கிற ஒரு கல்லறையில வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே, இதுபோல் ஒரு நாளிலே சிலுவையிலே அறையப்பட்டார். 7 வார்த்தைகளை தியானித்தோம். ஓய்வு நாளும்
ஆயத்தினாலும் ஆரம்பமாகும் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனும் ஒரு காலம் வைத்திராத கல்லறையிலே ஒரு மெல்லிய கர்த்தருடைய கிருபையினாலே துணியினால் அவரை இறக்கினாங்க. ஏற முடியல. இறக்கி என்ன செய்தாங்க? கல்லறையை வைத்தார். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது. கண்களை மூடுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேர் தேவ சமூகத்திலே இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கும்படி அவருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சி ஒரு விலையேற பெற்ற நாளாக இந்த சமூகத்திலே அமர வைக்க அவர் கிருபை செய்தார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து 7 வார்த்தைகளை பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்பா அப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதா உன் கிருபைதா, நான் நடப்பதா உன் கிருபைதா, நான் நிற்பதா உன் கிருபைதா, நான் நடப்பதா உன் கிருபைதா, நான் நிற்பதா நடப்பதா உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதா நடப்பதா உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இம்மட்டம் நடத்தின எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் உபவாசம் ஏறெடுக்கவும் கொடுக்கவும் ஒவ்வொரு பகுதியும் தியானிக்கவும் செய்த உம்முடைய மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டம் நடத்தின எபினேசரே இனிய நடத்துவீராக. கர்த்தாவே, என் தேவனே, உயிர்த்தெழுந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். ஆம், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற நாளை கேட்க காத்திருக்கிறோம். சகலமும் சந்திங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம். நாம் யாவற்றையும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனுக்கென்று என்று சதாகாலங்கள் அடியோடு சகலபரிசுவான் கர்த்தர் பிள்ளையாடு கர்த்தருக்கு சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை